ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு மூக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது நல்லா சுண்டதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே கட் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சைஸ் தான் நம்ம கார குழம்போட டேஸ்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி இது மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷ் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு நடுவில் எண்ணெயை தாராளமா ஊத்திட்டு சோம்பு கசகசா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு தான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொண்டு வர போகுது. ஸோ இதை மெஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. குழம்போட திக்னஸ்க்காக இந்த ஸ்டேஜில் ஒரு 10 கேஷ்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியையும் ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கோகனட்டையும் சேர்த்துக்கோங்க. தேங்காவும் முந்திரியும் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த கார குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டையும் திக்னஸையும் கொண்டு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மறக்காம எல்லா கார குழம்புக்கும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேனுக்கு அடியில நல்லா ஆற வச்சிருங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பட்டை லவங்கத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒன்ஸ் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் போட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணதே தான். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து இதையும் வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டா போதும். கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி கார குழம்புக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்கா கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம ஃபேனுக்கு அடியில வச்ச மிக்ஸ் ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே நம்ம ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் உப்பும் போட்டுக்கோங்க. இங்க நான் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க கம்மியோ இல்ல அதிகமா கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அட் லாஸ்ட் நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இங்க இதுக்கு பதிலாக நீங்க சிக்கன் மசாலாவும் லைட்டா சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா வரும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச கருப்பு மூக்கடலையே இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப மேல் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வெந்துருச்சு, பட் ஸ்டில் அதோட மசாலாலாம் உள்ள இறங்கி நம்மளுக்கு டேஸ்டா வரணும் இல்லையா? அட் லாஸ்ட் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கருப்பு மூக்கடலை கார குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.